அவங்க எல்லாருமே வந்து இந்த ரெக்கார்ட் மீட்டிங் பார்த்துக்குவாங்க. யாரும் போய் ரெக்கார்ட் அடைச்சிடாதீங்க, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஓகே, சென்ட் மெசேஜஸ் திறந்துட்டேன். நீங்க போய் உங்க பேரை போடுங்க. ஓகே, வெல் டன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணுவேன், அதை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி படிக்கிறோம்னு சொன்னேன்? இங்கிலீஷ். இங்கிலீஷ்னு எங்களுக்கு தெரியாதா? நான் தான் குரூப்ல காலையிலே அனுப்பி விட்டுருப்பேனே எதை பத்தின்னு, அதை பார்க்கலையா? ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ப்ரோவர்ப்ஸ் படிக்க போறோம். என்ன படிக்க போறோம் சொல்லுங்க யாராவது. ப்ரோவர்ப்ஸ். ஓகே, ப்ரோவர்ப்ஸ்னா என்ன சொல்லுங்க. யாராவது ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பீங்க, சொல்லுங்க ப்ளீஸ். ப்ரோவர்ப்ஸ்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்னது சொல்லுங்களா, சீக்கிரம்லா. தமிழ்ல யார் யாரெல்லாம் பழமொழி படிச்சிருக்கீங்க? நானு. எல்லாரும் தான் படிச்சிருப்பீங்க. நானுனா ஓகே, ஸோ பழமொழி, இந்த மரபு தொடர், அப்புறம் இணைமொழி, இதெல்லாம் சேர்த்து இங்கிலீஷ்ல பொதுவான வார்த்தையா ப்ரோவர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? அதுவும் மெயின்லி பழமொழிக்காக எழுதப்பட்டது ஆங்கிலத்துல. சரியா? புரிஞ்சுச்சா? சரி, நான் யாருக்கும் ஒண்டியா சொல்லி தர மாதிரி இருக்கு. கொஞ்சம் கேமராவெல்லாம் திறந்தா வசதியா இருக்கும். எல்லாம் பழகன மூஞ்சி, பார்த்த மூஞ்சி, இன்னும் என்னத்துக்கு தான் கேமரா திறக்க வைக்கப்படுறீங்கல்ல. நான் இப்போதைக்கு திறக்க முடியாது, என்ன நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். வெல் டன் பை, நான் சொன்ன விதத்துக்கு வந்துட்டேன். ஓகே, ஏன் தவிஷா, அம்னேஷ், மதன், சுஜானி, தனுஷாலாம் திறக்க மாட்டீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னேன்? ப்ரோவர்ப்ஸ். ஓகே, வாருங்கள் படிப்போம். ஐயையோ, ஓகே, ஸோ ப்ரோவர்ப்ஸ். ஓகே, ப்ரோவர்ப்ஸ்னா பழமொழி. A proverb, proverbial phrase, okay, is usually defined and instructive sentences, a common and pithy saying, okay, in which more is generally designed then express famous for its peculiarity and elegance, and therefore adapt by the learned as well as the vulgar, by which it is distinguished from counterfeits which one to such as authority. சத்தியமா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இது வந்து இங்கிலீஷ்ல ஒரு உருவாக்கப்பட்டது. ஓகே, அதை சொல்றாங்க. இது வேணாம், இதெல்லாம் சும்மா வச்சு பார்த்தேன்.
ஓகே, இங்க வந்து லீஸ்ட் ஆஃப் ப்ராபபியபிள் ப்ராபபியல் ஃப்ரேசஸ் இருக்கு. ப்ராபபியல் ஃப்ரேசஸ்னா ப்ராவர்ப்ஸ் தான், நிறைய இருக்கு. ஓகே, இப்ப எல்லாரும் மீனிங் கண்டுபிடிக்க போறீங்க. ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் அப்படின்னா என்ன? சொல்லுங்களா? ஓகே, யாருக்கு தெரியும்? ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் அப்படின்னா போய் கண்டுபிடிங்க கூகுள்ல. உங்களை அதுக்கு தான் கூப்பிட்டேன். ஹேஸ்ட் makes waste. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்ப வாயை திறந்து சொல்லுங்க. பண்ணா கண்டுபிடிக்கலையா? திருப்பி காட்டுங்க. இதோ இங்க சாட் பாக்ஸ்ல அனுப்பியிருக்கேன். ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட். மதன், சுஜானி ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? Haste make waste. தர்ஷினி கண்டுபிடிச்சாச்சா? தனுஷா? அண்ணே ஆ கண்டுபிடிச்சிட்டேன். ஏஸ்ட் வந்து அவசரம். கட்டா சொல்லு பாக்கலாம். சொல்லு, முழுசா சொல்லு. அப்புறம் ஒண்ணு தேடி இருக்கேன். சொல்லுங்க மதன். அவசரமா செய்யறது வந்துட்டு இழப்புல போய் முடியும். ஓகே, வெரி குட். எல்லாம் கேட்டுச்சா? அவசரமா செய்யறது வந்து நம்மளுக்கு வேஸ்டா போயிடும், அதாவது பயன்படாது, யூஸ்லெஸ் ஆயிரும். ஓகே, சரி, நம்ம ப்ரோவர்ப்ஸ் படிக்கிறதுக்கு முன்ன அதை பத்தி ஒரு இது பார்ப்போம். யூடியூப் எல்லாரும் கூகுள் கிளாஸ் ரூம்ல பூந்து பாடத்தெல்லாம் முடிச்சிட்டீங்களா? பிஎம் பாடலாம் பாரு, எவனோ ஹேண்டின் பண்ணல. இத பாருங்க, சவுண்ட் கொஞ்சம் மெதுவா தான் கேட்கும், காது கிட்ட வச்சுக்கலுங்க.
ஓகே, இப்ப நீங்க பார்த்த வீடியோல என்னடா சம்மந்தமே இல்லாத வீடியோன்னு எவன் நினைக்கிறானோ அவனுக்கு இப்ப சொல்ல போறேன் இது என்னத்தை பத்தி அப்படின்னு. சரியா? யார் இந்த மாதிரி நினைச்சா? தர்ஷினி நினைச்சியா? லைட்டா. சரி, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா அந்த வீடியோல நிறைய குட் மார்னிங் மெசேஜஸ், அதாவது வித் அ போயம் இருந்துச்சு. கரெக்டா? மைக் வந்து சொல்லுங்க. ஓகே, அந்த போயம் அந்த வீடியோல நிறைய என்னது போயம்ஸ் இருந்துச்சு. கரெக்டா இல்லையா? அதுல வந்து 1-2 ப்ரோவர்ப்ஸும் இருந்துச்சு. ஓகே, நாளைக்கு காலையில நீங்க என்ன பண்ண போறீங்க எல்லாரும், யாரும் மைக்க திறக்காத காரணத்தினால நாளைக்கு காலையில எல்லாரும் அந்த வீடியோல உள்ள ஏதாவது ஒரு ஸ்லைட், அங்க ஸ்லைட் பை ஸ்லைட்டா போனுச்சு இல்ல, இப்போ ஒரு பேஜ் முடிஞ்சு அடுத்த பேஜ் அடுத்த பேஜ் அடுத்த பேஜ் அந்த மாதிரி போறதுல எதையாவது ஒரு பேஜை சூஸ் பண்ணி அதுல வர போயம் அங்க எப்படி எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி நமக்கு குரூப்ல டைப் பண்ணி அனுப்புங்க. ஓகே, பாடம் கூகுள் கிளாஸ் ரூம்ல இருக்கு, யூடியூப்பும் நான் ஏற்கனவே உங்க போன் டெலிகிராமுக்கும் அனுப்பிட்டேன். ஓகே, so your first work is you need to type the poem and the proverbs that you see in the video. ஏதாவது ஒண்ணு. ஓகேயா? புரிஞ்சுச்சா தர்ஷினி? தனுஷா? அம்னேஷ்? மதன்? அம்னேஷ்? தனுஷா? சோ நாளைக்கு எல்லாரும் டைப் பண்ணி அனுப்புங்க. ஓகேயா? அண்ட் தென் இப்ப நம்ம பார்க்க போவோம் நம்மளோட மறுபடியும் ப்ரோவர்ப்ஸ்கே. ஓகே, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க போய் கூகுள்ல தேடி ஒரு வித்தியாசமான ப்ரோவர்ப்ஸ் சூஸ் பண்ணி அதோட மீனிங்கையும் தேடி எனக்கு சேட் பாக்ஸ்ல அனுப்புங்க. நம்ம இப்ப பாப்போம் யாரு கொஞ்சம் வித்தியாசமா கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க வந்து கூகுள்ல போயிட்டு ப்ரோவர்ப்ஸ் அப்படின்னு தட்டி வர ஒரு புதுமையான ப்ரோவர்ப்ஸையும் அதோட மீனிங்கையும் எனக்கு சேட் பாக்ஸ்ல அனுப்பணும். அனுப்புங்க. ஓகே அண்ணா, இப்ப நீங்க அர்த்தம் கேட்டீங்களா? அது என்ன அர்த்தம்? நான் தான் இப்போ வீடியோ உங்களை அனுப்ப சொன்னேன்ல, இது சொன்னேன்ல, போய் தேடி அதோட மீனிங், அதாவது அதோட அர்த்தத்தையும் எனக்கு சேர்த்து அனுப்பணும் சேட்ல. லெட்ஸ் see யாரோட வித்தியாசமா இருக்குன்னு. ஓகே, எப்படி நான் புதுசா ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் அப்படின்னு சொன்னேன். அவசரம் நம்மள வந்து யூஸ்லெஸ் ஆக்கிரும், வேஸ்ட் ஆக்கிரும் என்ன. சோ இது கொஞ்சம் புதுமையா இருக்கு, யாரும் கேட்காது. எவடாவது பிராக்டிஸ் மேக் பெர்ஃபெக்ட் எடுத்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்பேன், நீங்க என்ன பிராக்டிஸ் எடுத்தீங்க, என்ன பெர்ஃபெக்ட் ஆகுச்சுன்னு. அந்த பதில் கொடுக்க போறீங்கன்னா நீங்க அதை அனுப்பலாம். பிராக்டிஸ் மேக் பெர்ஃபெக்ட் எல்லாம் இப்ப ஸ்டாண்டர்ட் 4 பிள்ளைங்க படிக்குதுங்க. யாரெல்லாம் ஸ்டாண்டர்ட் 4வோ அனுப்புங்க. தர்ஷினியை தேடிட்டியா? தனுஷா, சுஜானி, ரிஷிகா, மதன் என்ன ப்ரோவர்ப்ஸ் தேடி இருக்கீங்க? அம்னேஷ் தேடியாச்சா? ஓகே,
இப்ப நான் வந்து ஸ்டாப் பிரசன்டிங் பண்ணிடுவேன். நீங்க இப்ப எல்லாரும் என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க ஒரு ஆளா ஸ்டார்ட் பிரசன்டிங் பண்ணி நீங்க என்னத்த தேடுனீங்களோ அதை எனக்கு படிச்சு காமிக்க போறீங்க. யூ நீட் டு ரீட். நான் உங்க உங்க ரீடிங்கையும் பார்க்க போறேன், என்ன விதமான ப்ராவர்ப்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு பார்க்க போறேன். ஓகே அண்ணா அது எப்படிண்ணே பண்ணுவாங்க? இப்ப வந்து சரி நான் சொல்லித்தரேன். அதாவது ஓகே, யாருக்கு போன்ல இப்போ உள்ள புது கூகுள் மீட்ல பிரசன்ட் பண்ண தெரியுமோ பிரசன்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ரிஷிகா, மதன் யாராவது பிரசன்ட் பண்ணுங்க. பிரசன்ட் பண்ணி உங்களோட இதை காட்டுங்க, யார் என்ன தேடி இருக்கீங்கன்னு. யாருக்கு பிரசன்ட் பண்ண தெரியுதோ வெயிட் பண்ணுங்க. அண்ணா நான் நினைக்கிறேன் யாருக்குமே தெரியலன்னு. தர்ஷினி, மதன், ஓகே. அம்னேஷ் வந்து a short well known pithy saying stating a general truth or piece of advice. Okay, அம்னேஷ் பிரசன்ட் பண்ண தெரியும் தானே? காட்டுங்க பாப்போம் நீங்க என்ன சூஸ் பண்ணீங்கன்னு. உங்களோட first activity, see the video I sent, then choose a poem with proverbs, send me in the group by tomorrow. Okay, first work. Second work, find a new type, a new proverbs with meaning. Okay, நம்ம ரெண்டாவது work செஞ்சுக்கிட்டு இருக்கோம். Find a new proverbs with meaning. யார் தேடிட்டீங்க? ஐயோ, யாராவது மைக்கத்தை வந்து சொல்லுங்க, நான் தான் பைத்தியமாயிருவோம் போல விட்டா. அண்ணா நான் தேடிட்டேனே. சொல்லுங்க சொல்லுங்க, இல்ல ஏதாவது பிரசன்ட் பண்றதுன்னா பண்ணுங்க. அண்ணா அண்ணா நான் அனுப்பிட்டேன், கரெக்டான்னு பாருங்க. எது அந்த brevity is the soul of wit? அதான். ஓகே, அது புதுசா இருக்கு. ஓகே, தர்ஷினி, தர்ஷினி கூப்பிடுறீங்க வரும்போதா பாருங்க. தர்ஷினி டைப் தான் அடிச்சிட்டு இருக்கேன், இருங்க. சரி 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 சரி. சுஜானி அண்ணா டைப் அடிச்சிட்டு இருக்கேனே. ஓகே ஓகே. ரிஷிகா அண்ணா டைப் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓகே ஓகே. மதன் மதன் தேடிக்கிட்டு இருக்கேனே. ஓகே, தேடுங்க. அம்னேஷ், அம்னேஷ் ஏற்கனவே அனுப்பியாச்சு, தனுஷா அனுப்பியாச்சு. ஓகே, இன்னொரு 4 பேருக்கு வெயிட் பண்ணுவோம். அனுப்பிட்ட பிறகு நான் ஸ்கிரீன் பிரசன்ட் பண்றேன், அப்புறம் நீங்க அதெல்லாம் பார்க்கலாம். அண்ணா ஸ்கூல்ல கூகுள் மீட் நியூ அப்டேட்ல பிரசன்ட் பண்ண முடியலையா? பழசுனா முடியுது. ஸ்கூல் கூகுள் மீட், அதாவது ஸ்கூல் எம்ஓஇல பிரசன்ட் பண்ண முடியலையா? இல்ல இல்ல, ஏற்கனவே கூகுள் மீட் இருந்துச்சு, அதான் கலர் கலரா. அந்த கூகுள் மீட்ல வந்து பிரசன்ட் பண்ண முடியுது. இது நியூ அப்டேட் ஆச்சா பிளாக் கலர்ல, இது பிரசன்ட் பண்ண முடியும். கூகுள் மீட் பிளாக் கலர்ல எல்லாம் அப்டேட் ஆயிருக்கா? என்னடா அதே கலர் கலரோட தான் இருக்கு. என்னோட அப்டேட் ஆச்சு, இதோ என்னோட பிளாக் கலர்ல இருக்கு. ஆமாவா? ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அனுப்பு. அதான் இப்ப புதுசா அப்டேட் பண்ண சொன்னாங்கல. ஆமா, எனக்கும் இப்பதான் இது காட்டுது, தட்டுன பிறகு தான் ரிக்வெஸ்ட் காட்டுது. ஓகே, மதன் அனுப்பி. ஆல் ஃபேர்
in love and war. Okay, Sujani. Madan, a bad workman always blames his tools. This proverb is used when someone blames the quality of their equipment or other external factors when they perform a task poorly. Okay, well done. Never look a gift horse in the mouth. Okay, new, something new. Okay, so இப்போ நான் present பண்றேன், எல்லாரும் பாருங்க. இது நார்மல் தான் அம்னேஷ், எனக்கும் அப்படிதான் இருக்கும் கலர் கலரோட. அதான் இப்ப அதெல்லாம் எப்படி பண்ணுறது? அந்த 3 புள்ளி இருக்கு, அதை ட்ரை பண்ணி பாருங்க, அதை தட்டி பாருங்க ஸ்கிரீன் பிரசன்டிங் வருதான்னு. ஓகே, சோ எல்லாருக்கும் தெரியுதா என்னோட ஸ்கிரீனு? சரி, உங்களுக்காக கொஞ்சம் ஜூம் பண்றேன். ஓகே, யாருக்கெல்லாம் கண்ணு வலிக்குதோ மன்னிச்சுக்குங்க, வேற கலர் இல்லை. Okay, number 1, Darshini Padi. Absence make the heart grow fonder. Fulla proverb, meaning, example, மூணுமே படிங்க. Oh, being away from someone or something for a period of time makes you appreciate that person or thing more when you see them or it again. I used to hate going to my aunt's house, but now I kind of miss it. Absence makes the heart grow fonder. Okay, number 2, யாருக்கு போலாம்? தனுஷா. படிக்கலாமானே? Actions speak louder than words. What you do is more important than what you say. Don't just tell me you going to change. Don't it? Actions speak louder than words. Okay, number 3, யார் படிக்க போறீங்க? அண்ணா நான் படிக்கிறேன். ஓகே, படிங்க. எஸ், படிங்க. A journey of 1,000 millions begins with a single steps. You must begin something if you hope to finish it. Something that takes a long time to finish begin with the one step. If you want to lose weight, you need to stop eating junk. And then எஸ், அண்ணா எனக்கு தெரியல அந்த பர்சன். And you need to start exercising today, not tomorrow. A journey of 1,000 millions begins with a single steps. ஓகே, நம்பர் 4 யார் படிக்க போறா? யாராவது படிக்கிறீங்க? நானே கூப்பிட்டா? நீங்களே கூடுங்க. யார் இப்ப வந்தாங்க? மதனா. நானே படிக்கிறேன். ஓகே. All good things must come to an end. Everything ends. Good times do not last forever. I wish the vacation would go on forever. It's too bad that all good things must come to an end. ஓகே, அஞ்சாவது மதன்.
A picture is worth 1,000 words. An image can tell a story better than words. I wasn't sure that he loved her, but then I saw them hugging at the airport. A picture is worth 1,000 words. ஓகே குட். யார் என்ன படிக்கல? அம்னேஷ் நம்பர் 6. அம்னேஷ் இருக்காரா இல்லையா? இருக்கேன். ஓகே ஓகே படிக்கலாம். எத்தனாவதுங்க? நம்பர் 6. A watch pot never boils. Meaning, if something takes time to do, it doesn't help to constantly check on it. You just have to give it time. I know you think he's going to be a great guitar player one day, but stop criticizing him so much. He just started talking lessons 2 weeks ago. A watched pot never boils. Okay, Pavirna, number 7. Pavirna. அண்ணா பவினா லெஃப்ட் ஆச்சு. தர்ஷினி எங்க பவிர்னா? தோனு திரும்ப வெளியாச்சு ஜாயின் பண்ணோம். ஓகே சரி, வேற யாராவது அது வரைக்கும் நம்பர் 7 படிங்க. படிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? பவிர்னா நம்பர் 7. இது படி. Proverb beggars can't the choosers. It's you in bad situation and someone off to help you. You have to take whatever they give you and should ask for more. Example, I was unemployed and the offer me a job cleaning person toilets. I didn't like the job but accept it. Beggars can't be choosers. Can't be choosers. Okay. Number 8, number 9, number 10. யாராவது வாலண்டியரா படிங்க. யார் 3 பேர் படிக்கிறாங்களோ நாளைக்கு காலையில எனக்கு அந்த போயம் அனுப்ப தேவையில்ல. நான் படிக்கிறேன். ஓகே. எத்தனாவதுண்ணா? 8வது. 8வதா? Beauty year of the beholder. Beauty is in the eye of the beholder. Beauty is in the eye of the beholder. Was is beautiful the did என்ன beautiful is அப்படி பக்கத்துல என்னது? Is different for each person. Different of each person. And take care of his own birthday seem to like his beauty is the eye of the beholder. Okay, number 9. சத்தமே காணோம். யாருக்கு? ஏன் நாளைக்கு எல்லாரும் போயம் எழுத போறீங்களா? நானும் படிக்கணுமா? அண்ணா நான் படிக்கிறேன். படிச்சவங்க வேணாம். ரிஷிகா. ஓகே படிங்க. Better late than never.
It's better to finish something late than to never do it at all. Hello, Mr. Johnson. Here is my final visit. Better late than never, right? ஓகே, நம்பர் 10 யார் ட்ரை பண்றீங்க? நம்பர் 10. படிக்கிறேன். ஓகே, Birds of a feather flock together. People who are similar spend time together. I think we all started hanging out because we all like Annie. Birds of a feather flock together. okay, well done. So example of the proverbs, meanings, example of sentences எல்லாமே பார்த்துட்டீங்களா? ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு ஸ்மால் ரிவிஷன் போலாம். absence makes the heart grow fonder. ஓகே, அப்படின்னா என்ன? being away from someone, அவங்க கிட்ட தள்ளி இருக்கும்போது, or something for a period of a time, கொஞ்ச நாளைக்கு, makes you appreciate that person or think more when you see them or it again. மறுபடியும் அவங்கள நீங்க தள்ளி இருக்கும்போது மறுபடியும் அந்த அவங்கள பார்த்தாலும் சரி அல்ல அந்த இடத்த பார்த்தாலும் சரி, அது வந்து உங்களுக்கு ஒரு அப்ரிஷியேட்டா இருக்கும். ஓகே, ஒரு நல்ல விஷயமா தெரியும். actions speak louder than words. சவுண்டை விட actions வேகமா இருக்கும். எப்படி? what you do is more important than what you say. நீங்க சொல்றதை விட செய்யறதுதான் important. ஓகே, a journey of 1,000 miles begins with a single step. ஒரு ஸ்டெப்ல thousands a journey வருது. எப்படி? அது அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். you must begin something if you hope to finish it. நீங்க எதையாவது ஒரு இதை நினைச்சா அதை முடிக்கணும். something that takes a long time to finish begins with one step. ஒரு ஸ்டெப்ல எவ்வளோ லாங் டைம் வேணாலும் போகலாம். ஓகே, நம்பர் 4, all good things must come. யாரு? நானே. சொல்லுங்க அண்ணா, உங்களோட ஸ்கிரீன் பிரைவேட்டிங் எனக்கு தெரியலண்ணே. யாரு? தனுஷாவா? ஆமாண்ணே. ஏன் தெரியல இப்ப? சரி, all good things must come to an end. ஒரு முடிவுக்கு எல்லா நல்லதும் வந்து நம்மளுக்கு வரும். everything ends, எல்லாத்துக்கும் முடிவு இருக்கு. good times don't last forever. நல்ல டைம்க்கு last forever. ஓகே, don't last forever. அது எப்பயுமே வந்து கடைசி ஆக்க கூடாது. a picture is worth 1,000 words. ஒரு படம் பார்க்கிறதுக்கே வந்து 1000 எழுத்துக்கள் அடங்கின மாதிரி இருக்கும். an image can tell a story better than words. ஒரு படத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு கதை தோணும். யாருக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணி இருக்கா? ஏதாவது படத்தை பார்த்து ஏதாவது இருக்கீங்களா? லவ் ஃபெயிலியர்ஸ். தனுஷா, தர்ஷினி, என்னதுண்ணே? ஏதாவது லவ் ஃபெயிலியர்ஸா? அந்த மாதிரி கெட்ட பழக்கம் இல்ல. நல்லது. ஓகே, நம்பர் 6, a watched pot never boils. ஓகே, அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி இருக்காண்ணே? அதெல்லாம் எதிர்ப்பே பார்க்க கூடாது சத்தியமா. ஓகே, மீனிங், if something takes time to do, ஏதாவது if something takes time to do, ஏதாவது செய்யறதுக்கு டைம் எடுத்துச்சுன்னா, it doesn't have to constantly check on it. Okay, you just have to give it time. நேரத்தை கரெக்டா பாய்ச்சா எதுவுமே நடக்கும். Okay, beggars can't be choosers. if you are in a bad situation, ஒரு bad situationல இருக்கீங்க and someone offers to help you, யாராவது உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்றாங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் வந்து ஆஃபர் பண்ண, இப்படி ஒரு உதவியை வழங்குறாங்க, you have to take whatever they give you and should not ask for more. கொடுக்கறத வாங்கிக்கிட்டு ரொம்ப பேசாம இருக்கிறத பாய்ச்சிட்டு போகணும். ஓகே,
பியூட்டி இஸ் இன் த ஐ ஆஃப் த பிஹோல்டர். அழகு கண்ணுல தான் தெரியும். வாட் இஸ் பியூட்டிஃபுல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் ஈச் பர்சன். எல்லாருக்கும் ஒரு ஒரு இது இருக்கு. ஓகே, எப்படி நம்ம வந்து ஒரு ஆளை பார்த்தோன்னே கண்ணுலயே அழகு தெரியுதுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரிதான் இந்த படத்துல எல்லாம் பேசுவான்னு பாரு. பெட்டர் லேட் தென் நெவர். better late than never. Okay, அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு ஃபினிஷ் சம்திங் லேட் தென் நெவர் டூ இட் அட் ஆல். லேட் ஆகிறதுக்கு முன்னே சீக்கிரம் வேலையை முடிங்க. ஓகே, birds of a feather flock together. Okay, அப்படின்னா என்ன? people who are similar spend time together. அவங்களால வந்து எப்படி சொல்றது, birds of feather flock together. ரொம்ப நேரம் வந்து உட்கார்ந்து இருக்க முடியாது. எப்படி இந்த பறவைங்க எல்லாம் ரொம்ப நேரம் உட்காராதுங்க, நடந்துகிட்டு பறந்துகிட்டே தான் ரொம்ப மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒட்டாத ஆளுங்க. ஓகே, ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? கேக்குறேன் தானே? புரிஞ்சது. நன்று. ஓகே, so now I'm going to send you. Okay, now I'm going to send you the first quiz. முடிங்க, குரூப்ல அனுப்புங்க immediately. now okay, நம்ம கிளாஸ் முடியணும். 15 நிமிஷம் இருக்கு. quiz 1 இப்ப செய்யலாம். யார் யாரெல்லாம் செஞ்சிட்டீங்களோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணதை குரூப்ல அனுப்புங்க. செஞ்சுட்டு ஸ்கிரீன்ஷாட் பண்ண மறந்தவங்களுக்கு நான் வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன், மறுபடியும் செஞ்சு அனுப்புங்க. ஓகே, ஸோ நான் மீட்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுறேன். இஃப் எனி கொஸ்டின்ஸ் நீங்க என்னை ஆஸ்க் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம குயிஸ் செஞ்சுட்டு நம்ம கிளாஸை முடிச்சிருவோம். ஓகே, பாய் பாய் சொல்ல மாட்டேன், ரெக்கார்டை ஸ்டாப் பண்றேன். மற்றபடி எல்லாரும் இருந்து குயிஸை முடிச்சுட்டு போங்க.